அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4 பாடம் கணிதம் பயிற்சித்தாள் 3 பாட தலைப்பு அமைப்புகள். மாணவர்களே, இந்த பயிற்சித்தாள்ல மொத்தம் 13 வினாக்கள் இருக்கு. இந்த 13 வினாக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பயிற்சித்தாள் சம்பந்தமான பாடக்கருத்துக்களை முதல்ல பார்த்துருவோம். அமைப்புகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா கவனிக்கிறதா எண்களோட அமைப்புகள் தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. எண்கள் எப்படி இருக்குன்னு நம்ம நல்லா கவனிச்சு இந்த பயிற்சித்தாள் செஞ்சா போதும். அதுக்கு முன்னாடி 9களின் நீக்கல் முறையில் ஒரு எண் 9 மடங்கா, ஒரு எண் 9 மடங்கான்னு செக் பண்ணலாம். அதே போல கூடுதல் கூற்று, கழித்தல் கூற்று, பெருக்கல் கூற்று, வகுத்தல் கூற்று இவற்றையெல்லாம் 9களின் நீக்கல் முறையில சரியா இருக்கான்னு எப்படி செய்யலாம், எப்படி செக் பண்ணலாம், சரிபார்க்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதன் பிறகு நம்ம பயிற்சித்தாள செய்வோம். சரிங்களா? கொடுக்கப்பட்ட எண்கள் 9 மடங்குகளா அப்படின்னு நம்ம 9 நீக்கல் முறையில சரிபார்க்க போறோம். சரிபார்க்கலாங்களா? இது ரொம்ப சுலபம். ஒரு எண் 4 இலக்க எண்ணா இருந்தாலும் சரி, 5 இலக்க எண்ணா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த எண்கள்ல 9ங்கிற இலக்கம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீக்க போறோம். பாருங்களேன், உதாரணமா இந்த முதல் கணக்கு எடுத்துக்கிறோம். 46,908 அப்படிங்கிற நம்பர்ல 46,908 இந்த எண்ல இருந்து 9ங்கிற இலக்கத்தை நம்ம முதல்ல நீக்கணும். இதுல 9ங்கிற இலக்கம் இருக்குதானே, அதை நீக்கிட்டேன். அதன் பிறகு ஏதாவது 2 இலக்கங்களை கூட்டினா 9 வந்தாலும் அதை நீக்கிடலாம். இதுல பாருங்க, மற்ற இலக்கங்களை ஏதாவது கூட்டி பாருங்க, 9 வருதா? வரல. பிரச்சனை இல்லை. மீதி இருக்க இலக்கங்களை எல்லாத்தையும் கூடுதல் செய்யுங்க. ஒவ்வொரு இலக்கமா கூட்டணும். 4 6 எவ்வளவு? 10. 10 0 10 தான். 10 8 கூட்டினா எவ்வளவு இருந்துச்சுங்க? 18. இந்த 18ஐயும் இலக்கங்களை கூட்டுது. இலக்கங்களை கூட்டினா என்ன வரும்? 1 கூட்டல் 8 எவ்வளவு? 9. இப்போ 9 வந்துருச்சா? நீக்கிடலாமா? அப்போ மீதி என்ன வரும்? 0. இப்படி 9களை நீக்கிக்கிட்டே வந்து நமக்கு இறுதியா 0 வந்துச்சு அப்படின்னா இந்த எண் 9 மடங்காரா இருக்கும். அதாவது 9ஆல வகுக்கணும்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 46,908ங்கிற எண் 9 மடங்கான வெகு சுலபமா நம்ம கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி இன்னொரு கணக்கு செய்யலாங்களா? பாருங்க, இந்த எண் 24,689. இந்த எண்ல 9ங்கிற இலக்கம் இருக்குதானே, இந்த 1ஆம் இடத்துல இருக்க எண். இதை நீக்கிடுவோம். வேற ஏதாவது 2 இலக்கங்களை கூட்டினா 9 வருதான்னு பாருங்க. எந்த இலக்கங்களை கூட்டினாலும் 9 வரல. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அனைத்து இலக்கங்களையும் கூட்டுங்க. 2 கூட்டல் 4 6. 6 மாறும் 12. 12 எண்ணையும் கூட்டுங்க 20. இப்ப 20 அப்படிங்கிற எண்ணையும் இலக்கங்கள் கூட்டினா என்ன வரும்? 2 கூட்டல் 0 2 தான் வரும். நமக்கு 0 கிடைக்கல. அப்போ இந்த எண் கண்டிப்பா 9 மடங்காக இருக்காது. இப்படி 5 இலக்க எண்ணா இருந்தாலும் சரி, 6 இலக்க எண்ணா இருந்தாலும் சரி, நீங்க 9கள் நீக்கல் முறையில அந்த எண் 9 மடங்கான சுலபமா கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா கூடுதல் கூற்றை 9 நீக்கல் முறையில சரிபார்க்கலாமா? வாங்க. கூடுதல் கூற்று நமக்கு 2 கொடுத்திருக்காங்க. அதாவது 2 எண்களை கூட்டுனா இந்த கூடுதல் வந்திருக்குன்னு சொல்லி 2 கணக்கு எடுத்துருக்கு. இந்த கூடுதல் கூற்று சரியா இருக்கா அப்படின்னு நம்ம கூட்டி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. 9களின் நீக்கல் முறையும் சுலபமா கண்டுபிடிக்கலாம். இந்த 2 எண்களையும் அது மட்டும் இல்லாம இந்த விடைகளையும் இலக்கம் 9 இருக்கான்னு பாருங்க. இதுல இலக்கம் 9 இல்ல. இந்த எண்ணில் இலக்கம் 9 இருக்கு. விடையிலையும் இலக்கம் 9 இருக்கு. முதல்ல அந்த 9களை நீக்கிடுவோம். அதன் பிறகு என்ன பண்ணா, ஏதாவது 2 இலக்கங்களை கூட்டினா 9 வருதான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க 4 கூட்டல் 5 9 வருமா? அந்த 2 இலக்கங்களை சேர்த்து எடுத்துடலாம். இதுல 2 இலக்கங்களை கூட்டினா 9 வரும். எது? 3 6. அந்த 9ஐயும் நீக்கிடுவோம். விடை பகுதியில 7 கூட்டல் 2 9 வருதானே, அதையும் நீக்கிடுவோம். இப்ப மீத என்ன இலக்கங்கள் பாருங்க. இந்த எண்ல 3 கூட்டல் 5. இந்த எண்ல என்ன இருக்கு? வெறும் 5 மட்டும்தான் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு பாருங்க, 4. 3 கூட்டல் 5 எவ்வளவு? 8. 8 கூட்டல் 5 சமம் 4. 8ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. 8 5 கூட்டினா எவ்வளவு? 13. 13 சமம் 4. ஆமா, இன்னும் வேலை இருக்கு. நம்ம இந்த சமக்குறிக்கு 2 பக்கமும் ஒரு இலக்கங்களா மாத்தோம். எப்படி? இலக்கங்களை கூடுதல் செஞ்சு 1ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 1 3 4 சமம் 4.
இரண்டு பக்கமும் ஒரு சமமான இலக்கம் வந்துருச்சுங்களா? அப்ப இந்த கூடுதல் கூற்று சரியானது. முக்கியமா கவனிக்கிறது என்னன்னா, சமக்குறிக்கு இந்த பக்கம் இருக்கிற வினாவும் சரி, சமக்குறிக்கு அடுத்த பக்கம் விடையும் சரி, ஒரு இலக்கம் வர வரைக்கும் நம்ம இலக்கங்களை கூட்டிக்கிட்டே வரணும். கூடுதல் 9 இருந்தா 9ஐ நீக்கிடணும். அப்படி நீக்கிறதுக்கு அப்புறம் இரண்டு பக்கமும் ஒரே எண் வந்துச்சுன்னா அந்த எண் சரி, அந்த கூடுதல் கூற்று சரியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேணா இந்த இரண்டு எண்ணையும் ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதி கூடுதல் செஞ்சு பாருங்க. இந்த விடை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த வினா பாருங்க. இந்த எண்கள்ல வினாக்கள் பகுதியில இலக்கம் 9 இருக்கான்னு பாருங்க. 9 இல்ல. ஏதாவது இரண்டு இலக்கங்களை சேர்த்தா 9 வருமா? 6 கூட்டல் 3 9 வரும் தானே? இதை நீக்கிடுவோம். இதுல ஏதாவது இரண்டு இலக்கங்களை சேர்த்தா 9 வருமா? வராது. பரவாயில்ல. வெளிப்பகுதியில 9 இலக்கம் இருக்குது, அதை நீக்கிடுவோம். சரிங்களா? இப்போ மீதம் இருக்க இலக்கங்களை கூட்டுவோம். 0 கூட்டல் 2 2. இந்த இலக்கங்கள் அனைத்தையும் கூட்டுங்க. 3 கூட்டல் 2 5, 5 கூட்டல் 0 5, 5 கூட்டல் 3 8 சமம். 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 0 4 தான். விடைப்பகுதியில ஒரு இலக்கம் வந்துருச்சு. வினா பகுதியில் ஒரு இலக்கத்தை கொண்டு வரணும். 8ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளவு வருங்க? 10 சமம் 4. வினா பகுதியில் இரண்டு இலக்கம் இருக்கா? அந்த இலக்கங்களை கூட்டுங்க. 1 கூட்டல் 0 1 சமம் 4. இரண்டு பக்கமும் ஒரு இலக்கம் வந்துருச்சு. ஆனா இரண்டு பக்கம் சமமா வந்திருக்கா? அப்ப இந்த எண் இந்த கூடுதல் கூற்று சரியானது கிடையாது, தவறானது. நீங்க இந்த ரெண்டு எண்ணையும் ஒண்ணு கீழே ஒண்ணா எழுதி கூடுதல் செஞ்சு பாருங்க. இந்த விடை நிச்சயமா வராது. இதே முறையில, அதாவது 9 நீக்கல் முறையில கழித்தல் கணக்கு செய்வோமா? கூடுதல் கூற்றை எப்படி சரி பார்த்தோமோ அதே போல கழித்தல் கூற்றை இப்ப சரி பார்க்க போறோம். 9 நீக்க போறோம். வினா பகுதியில் இருக்கிற 9 இலக்கத்தை நீக்கணும். அதே போல விடை பகுதியில் இருக்கிற 9ஐயும் நீக்கணும். சரிங்களா? வினா பகுதியில 9 இலக்கம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இரண்டு எண்களுமே இல்லை. விடை பகுதியில் இருக்கு, அதை நீக்கிடுவோம். இப்போ வினா பகுதியில் இரண்டு இலக்கங்களை சேர்த்தா 9 தான் பாருங்க. 7ஐயும் 2ஐயும் சேர்த்து 9 வருமா? அதை நீக்கிடுவோம். அதே போல இந்த எண்ணில 3 6 9 வருமா? நீக்கியாச்சு. மீதி இருக்க இலக்கங்களை கூட்டுவோம். 4 கூட்டல் 0 4 கழித்தல் மீதி இருக்கிற இலக்கம் 2 கூட்டல் 5 7. விடை பகுதியில் பாருங்க. 7 கூட்டல் 3 10, 10 கூட்டல் 5 15. இந்த கழித்தல் கூற்று மட்டும் ஒரு சின்ன வேலை செய்யணும். கழித்தல் அப்படிங்கிறது கூட்டல் மறுதல் தானே. அதனால இங்க கழித்தல் 7ங்கிறத நம்ம விடை பகுதி கொண்டு போயிடும். இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற கழித்தல் 7 வலது பக்கம் நம்ம எடுத்து போகும்போது கூடுதலா சென்றோம். அதனால இந்த பக்கம் இடது பக்கம் 4ங்கிற ஒற்றை இலக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த இலக்கங்களை கூட்டுங்க. 1 கூட்டல் 5 இந்த கழித்தல் 7 வலது பக்கமா ஒரு கூட்டல் 7 ஆகும். இலக்கங்களை கூட்டிகிட்டே தான் வரணும். சரிங்களா? இப்போ இடது பக்கம் 4ங்கிற ஒற்றை இலக்கம் வந்துருச்சு. வலது பக்கம் கூடுதல் செய்யுங்க. 5 கூட்டல் 1 6, 6 கூட்டல் 7 13. 13 அப்படிங்கிற என்ன இலக்கங்களை கூட்டலைன்னா எவ்வளவு வரும்? 4. வலது பக்கமும் 4 வந்துருச்சு, இடது பக்கமும் 4 வந்துருச்சு. இரண்டு பக்கம் சமமா வந்துருச்சு அப்படின்னா இந்த கழித்தல் கூற்று சரியானது. இதை நீங்க தனித்தனியா எழுதி கூட வீட்டை செஞ்சு பாருங்க. கழித்தல் கூற்று புரிஞ்சுதுங்களா? மேலும் ஒரு கணக்கு செய்ய நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டாவதுனால வினா பகுதியில 9ங்கிற இலக்கம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. விடைப்பகுதியில் 9 இலக்கம் இல்ல. இப்போ ஏதாவது இரண்டு இலக்கங்களை கூட்டினா 9 வருதான்னு பார்ப்போம். 3 கூட்டல் 6 9 வருமா? அதை நீக்கிடுவோம். அதே போல 6 கூட்டல் 3 9 வருமா? அதையும் நீக்கிடுவோம். விடைப்பகுதியில் ஏதாவது இலக்கங்களை கூட்டினா 9 வருமா? வரல. பரவாயில்ல. மீதி இருக்க இலக்கம் கூட்டுவோம். 2 கூட்டல் 4 6 கழித்தல் 1 கூட்டல் 0 1 தான். 1 கூட்டல் நம்பரே இல்லை, அப்ப 1 மட்டும்தான். விடைப்பகுதியில் இருக்க இலக்கங்களை அனைத்தையும் கூட்டுங்க. 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 0 மறுபடியும் ஒரு 0 போட்டனால நமக்கு என்னதான் வரும்? 4 தான் வரும். இப்போ கழித்தல் இங்க என்ன குறி இருக்கு? கழித்தல் அப்புறம் இருக்க என்ன வலது பக்கம் கொண்டு போகணும். அந்த வலது பக்கம் போகும்போது கூட்டலா மாறிடும். 4 கூட்டல் 1 ஆயிரும். 6 சமம் 4 கூட்டல் 1 எவ்வளவு? 5. 6ம் 5ம் சமமா வருமா? சமபரிக்கு இரண்டு பக்கம் ஒரே எண் வந்துச்சுன்னா இந்த கூற்று சரியானது. ஒரே எண் வரல இல்லைங்களா? அப்ப இந்த கழித்தல் கூற்று தவறானது. இப்படி நம்ம கழித்தல் செய்யாமலே 9 நீக்கல் முறையில அந்த கூற்று சரியான தவறானதான் நம்ம செக் பண்ண முடியும், சரி பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்ப அடுத்ததான் பெருக்கல் கணக்குகளையும் இப்படி 9 நீக்கல் முறையில சரி பார்க்கலாமா? பெருக்கல் கணக்கு பாருங்க. ஒரு 3 இலக்க எண் அதை 2 இலக்க பெருக்கிறோம். பெருக்கினா நமக்கு விடை இவ்வளவு பெரிய விடை வந்தது. இதை நம்ம
ஒன்பதுகளின் நீக்கல் முறையில சரி பார்க்கலாம். சரிங்களா? கூட்டல் எப்படி செஞ்சோம், கழித்தல் எப்படி செஞ்சோம், அதே முறைதான் இருக்கும். முதல்ல வினாக்கள்ல இருக்கிற ஒன்பதுகளை நீக்கணும். வினாக்களையும் விடைகளையும் எதுலையுமே ஒன்பதுகிற இலக்கம் இல்ல. ஏதாவது இரண்டு இலக்கங்கள் கூட்டினா 9 தான் பார்ப்போம். இதுலயும் இலக்கங்கள் கூட்டினா 9 வரல. இந்த எண்ல இலக்கங்கள் கூட்டுங்க, 9 வருதா? அப்ப நீக்கிடுவோம். 9களை நீக்கியாச்சு. மீதி என்ன இருக்காங்க? எதுவுமே இல்ல. அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? 0. இப்போ இந்த இலக்கங்கள் 9 இருக்கா? இல்ல. ஆனா இந்த இலக்கங்கள் எல்லாம் கூட்டி பாருங்களேன். 1 கூட்டல் 1 2, 2 கூட்டல் 2 4, 4 3 7, 7 கூட்டல் 2 9. இந்த இலக்கங்கள் அனைத்தையும் கூட்டல என்ன வந்துச்சு? நமக்கு 9 வந்துச்சு. 9 வந்தா நீக்கிடணும். சோ நீக்கிட்டேன். இப்ப என்ன வந்துச்சு? எனக்கு வலது பக்கம் 0. இங்க ஒரு எண் இருக்கு இல்லையா? இது இலக்கங்களை மட்டும் கூட்டுங்க. 3 கூட்டல் 1 4, 4 கூட்டல் 2 6. இந்த 6ஐயும் 0ஐயும் நான் பெருக்கல் செய்யணும். 0ஆல எந்த ஒரு எண்ணை பெருக்கினாலும் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஆகவே இந்த சமக்குறிக்கு இரண்டு பக்கமும் எனக்கு ஒரே எண் கிடைச்சிருச்சுங்களா? இப்படி ஒரே எண் கிடைச்சதுன்னா இந்த பெருக்கல் கூற்று சரியானது. இதை நீங்க பெரிய எண்களை பெருக்கிதான் விடையை கண்டுபிடிக்கணும், செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. 9களின் நீக்கல் முறையில நம்ம இந்த இரண்டு எண்ணையும் பெருக்கலாம், இந்த விடை தான் வரும் அப்படிங்கிறது சரி பார்த்துக்கணும். மேலும் ஒரு கணக்கு செய்யறேன், நல்லா கவனிங்க. இதுலயும் ஒரு 3 இலக்கியம் இருக்கு, ஒரு 2 இலக்கியம் இருக்கு. இந்த இரண்டு எண்ணையும் பெருக்கலாம், இந்த விடை வருமா அப்படின்னு நம்ம 9களின் நீக்கல் செய்யறோம். அதெல்லாம் 9 இருக்க பாருங்க. இதுலயும் 9ங்கிற இலக்கம் இல்ல, இதுலயும் இல்ல, விடைப்பகுதியும் இல்ல. சரிங்களா? இரண்டு இலக்கங்களை கூட்டினா 9 வருதா பார்ப்போமா? இந்த எண்ல 7 கூட்டல் 2 9 வருதானே? நீக்கிடுவோம். இந்த இரண்டையும் கூட்டினா 9 வராது. விடைப்பகுதியில் இருக்கிற எண்கள்ல இந்த 8 இந்த 1 அதை இரண்டு கூட்டினா 9 வருதானே? 8 கூட்டல் 1 9. இதை நீக்கிடுவோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு இலக்கமா கூட்டிட்டு வரணும். இதுல ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கு, அதை அப்படியே வச்சுக்குவோம். இந்த இரண்டு இலக்கங்களை கூட்டுறோம். 2 கூட்டல் 4 எவ்வளவு? 6. விடைப்பகுதியில் இலக்கங்களை கூட்டுங்க. 7 கூட்டல் 5 12. 12 கூட்டல் 0 12 தான் வரும் இல்லைங்களா? அந்த 12 அப்படியே வச்சுக்குவோம். இதை ரெண்டு பெருக்கணும். 3 பெருக்கல் 6 எவ்வளவு? 18. இந்த இலக்கங்கள் கூட்டுங்க. நமக்கு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, சமக்குறிக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒற்றை இலக்கம் தான் வரணும். அது வரைக்கும் இலக்கங்களை கூட்டிகிட்டே வரணும். இங்க 2 இலக்கம் இருக்கு இல்லையா? 2 இலக்கங்களை கூட்டினா வரும் 3. இந்த பக்கம் என்ன இருக்கு? 2 இலக்கம் இருக்கு இல்லையா? இதையும் கூட்டுங்க. 8 கூட்டல் 1 9. 9ம் 3ம் சமமாகுமா? சமம் இல்லை இல்லைங்களா? அப்ப இந்த 2 இலக்கங்களும் வேற வேறையா வருது அப்படின்னா கண்டிப்பா இது 2 எண்ணையும் பெருக்கலாம். உங்களுக்கு இந்த விடை வராது. நீங்க வேணா தனியா செஞ்சு பாருங்க. இந்த பெருக்கல் கூற்று தவறானது. இப்போ 9களின் நீக்கல் முறையில ஒரு எண் 9 மடங்கா அப்படின்னு எப்படி சோதிக்கிறது நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு கூட்டல் கூற்றை 9களின் நீக்கல் முறையில நம்ம செக் பண்ணி பார்த்தோம். கழித்தல் கூற்றை 9களின் நீக்கல் முறையிலையும் பார்த்தோம். அதே போல பெருக்கல் கூற்று இவை எல்லாத்தையும் தெளிவா தரவா பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பயிற்சி தாள் வினாக்களுக்கு போலாமா? முதல் வினா, எல்லாரும் பயிற்சி புத்தகம் வச்சிருக்கீங்க தானே? புத்தகம் எடுத்துங்க. முதல் வினா பக்க எண் 7. முதல் வினா பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 9ன் மடங்குகளை கண்டறிக. எந்த முறையில? 9களின் நீக்கல் முறையை பயன்படுத்தி 9களின் மடங்குகளை கண்டறியும். கண்டறியலாமா? அதுல 4 விடைகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல முதல் விடை பாருங்களேன். 1326. இந்த எண் 9ன் மடங்கான்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி செய்யலாம்? முதல்ல எந்தெந்த இலக்கங்களை கூட்டினா 9 வருது அப்படின்னு பார்த்தா அந்த இலக்கங்களை நீக்கணும். அதுதானே பார்த்தோம். இப்போ இந்த எண் அதாவது 1326ல 3ஐயும் 6ஐயும் கூட்டுங்க. என்ன வரும்? 9 வரும். அந்த இலக்கங்களை நீக்கிட்டு மீதி இருக்கிற இலக்கங்களை கூட்டி பாருங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னவா இருக்கணும்? ஒன்று 9ன் மடங்கா இருக்கணும் அல்லது 0 இருக்கணும். அப்படி இருந்தா இந்த எண் 9ன் மடங்கு. கூட்டி பாருங்களேன், வருதானே? செக் பண்ணி பாருங்க. வந்தாலும் சரி வரலினாலும் சரி நம்ம அடுத்த எண்ணையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். முதலில் சரியா இருந்தா டிக் போட்டுக்குங்க, இல்லாட்டி அடுத்த விடைக்கு போகும். விடையில பாருங்க 1275. இந்த எண்ல எந்தெந்த இலக்கங்களை கூட்டினா 9 வரும் அந்த இலக்கங்களை விட்டுருங்க. மீதம் இருக்க இலக்கங்களை கூட்டுங்க. கூடுதல் 0 அல்லது 9ன் மடங்கோ வருதான்னு பாருங்க. அடுத்த எண்
இ 23,769. இதுல 9னே இருக்கு இல்லையா, அதை முதல்ல நீக்கிருங்க. அதன் பிறகு இருக்கிற இலக்கங்கள்ல எந்தெந்த இலக்கங்கள் 9 வரும்னு பாருங்க, அவற்றை எல்லாம் நீக்கிருங்க. மீதம் 0மோ அல்லது 9ன் மடங்கோ வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு விடை. சரிங்களா? அடுத்ததையும் செக் பண்ணுவோமா? இ விடை என்ன கொடுத்திருக்காங்க? 9,643. இதுலயும் 9ங்கிறது வந்திருக்கு இல்லையா, 9 முதல்ல நீக்கிருங்க. அதன் பிறகு இருக்கிற இலக்கங்கள்ல எந்தெந்த இலக்கங்களை கூட்டுனா 9 வரும்னு பாருங்க, அந்த இலக்கங்களையும் நீக்கிடுவோம். அதன் பிறகு இருக்கிற எண் 0மா 9 மடங்கான்னு பாருங்க. அவ்வாறு இருந்துச்சுன்னா இந்த எண் 9ஆல் வகுபடும், அல்லது 9ன் மடங்காக இருக்கும். இந்த வினாவுக்கு சரியான விடையை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வினாவுக்கு போலாமா? சரியான வகுத்தல் கூற்றை கண்டறிக. இதே 9களின் நீக்கல் முறையை பயன்படுத்திதான் வகுத்தல் கூற்றையும் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே, செய்வோமா? ஆ வினா பாருங்களேன். 391 வகுத்தல் 17, அதன் விடையா என்ன கொடுத்திருக்காங்க? 25 கொடுத்திருக்காங்க. இந்த வகுத்தல் கூற்று சரியான்னு பார்க்கணும். இதுவும் மிகவும் சுலபம் தான். முதல்ல வகுபடும் எண் என்னது? 391. இதுல 9களை நீக்கிடுவோம். நீக்கிட்டா மீத இருக்க இலக்கங்களை கூட்டுங்க. என்ன வரும்? 3 1 மட்டும்தான் இருக்கு இல்லையா, மொத்தம் 4. வகுத்தல், அதன் பிறகு இருக்கிற வகுக்கும் எண் அது என்னது? 17. 17 9கள் வருமானா 9கள் வராது. இலக்கங்களை கூடும் போது 9 வராது. இப்ப இருக்கிற இலக்கங்களை அப்படியே கூட்டுங்க. 7 கூட்டல் 1 8. ஏற்கனவே 3 கூட்டல் 1 கூட்டியிருக்கோம். 4 வகுத்தல் 8 ஆயிருக்கும். இப்போ சமக்குறிக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 25. 2 கூட்டல் 5 7. இப்போ 2 பக்கம் சமமா வரணும். ஆனா நமக்கு நடுவில் ஒரு வகுத்தல் குறி இருக்கு இல்லையா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வகுத்தல் அப்படிங்கிறது பெருக்கலின் தலைகீழி இல்லைங்களா, பெருக்கலின் மறுதலை தானே. அப்படின்னா என்ன பண்றோம், இந்த வகுத்தலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்துச்சு இல்லைங்களா, இலக்கங்களை கூட்டினப்போ 7 கூட்டல் 1 வந்துச்சு, எவ்வளவு? 8. இந்த வகுத்தல் 8 அப்படிங்கிறத சமக்குறிக்கு அந்த பக்கமா பெருக்கலா கொண்டு போகணும். ஏற்கனவே அங்க 7 இருக்கு, பெருக்கல் இந்த ஒரு 8. 7ஐயும் 8ஐயும் பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 56. சரியா சொன்னீங்க. இந்த 56ஐயும் இலக்கங்களை கூட்டுங்க. ஏற்கனவே வகுபடும் எண் அதுல 9களை நீக்கி மீத எண் கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூடுதலும் இப்ப பெருக்கின விடையோட கூடுதலும் சமமா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்படிதான் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே கணக்கு பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இதே போலவே அடுத்த விடை ஆவண்ணா விடையும் செக் பண்ணுங்க. 9களை நீக்குங்க. 9களை நீக்க முடியாட்டி இலக்கங்களை கூட்டி வச்சுக்கோங்க. வகுத்தல் குறிக்கு அப்புறமா இருக்கிற வகுக்கும் என்ன சமக்குறிக்கு அந்த பக்கமா இலக்கங்களை கூட்டி பெருக்கல் செய்யணும். பெருக்கல் செய்த பிறகு வரக்கூடிய இலக்கங்களையும் கூட்டி வைங்க. வகுபடும் எண் அந்த எண்ணோட இலக்கங்களின் கூடுதலும் இப்ப பெருக்கல் செய்ததுக்கு அப்புறம் இலக்கங்களை கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணு சமமா வருதான்னு பாருங்க. இரண்டுமே சமமா வந்துச்சுன்னா இந்த வகுத்தல் கூற்று சரியானதா இருக்கும். இதே போலவே ஈ விடை அண்ட் ஈவண்ணா விடை இரண்டையுமே நீங்களே செய்யலீங்களா? முயற்சி பண்ணலாமா? மிகவும் சுலபம் தான். ஏற்கனவே உங்களுக்கு வகுத்தல் கூற்றுல 2 கணக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம் இல்லைங்களா. நீங்களே முயற்சி பண்ணுங்க. சரியான விடை நிச்சயமா நீங்க கரெக்டா போட்டுடலாம். அடுத்த வினாக்கு போலாங்களா? வினா எண் 3. இப்பதான் நம்ம அமைப்புகளுக்குள்ள வரோம். கீழேயுள்ள அட்டவணையில லட்டுகள் மற்றும் தயாரிக்கும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 9 லட்டுகள் தயாரிக்கும் நேரத்தை தீர்மானிக்கும் கூற்றை காண்க. 9 லட்டு தயாரிக்கிற கூற்றை தான் கேட்டிருக்காங்க. முதல்ல அட்டவணை பாருங்களேன். லட்டுகள், ஒரு லட்டுக்கு தயாரிக்கும் நேரம் எவ்வளவா? நிமிடங்களை கொடுத்திருக்காங்க. அப்ப 3 நிமிடங்கள். ஒரு லட்டுக்கு 3 நிமிடம், 2 லட்டுக்கு 6 நிமிடம், 3 லட்டுக்கு 9 நிமிடம், 4 லட்டுக்கு 12 நிமிடம். இப்போ ஒவ்வொரு லட்டும் தயாரிக்கிற நிமிடங்கள் கரெக்டா இருக்கு பாத்தீங்களா. இத குறிக்கிற மாதிரி நமக்கு தீர்மானிக்கிற கூற்று தான் கேட்டிருக்காங்க. நம்ம எத்தனை லட்டு தயாரிக்கிறோமோ, அதுவும் 9 லட்டுகள் தயாரிக்கும் நேரத்தை தீர்மானிக்கிறோம். ஒரு லட்டுக்கு 3. இதை பார்த்தாவே தெரியுது நமக்கு 3ன் மடங்குல தானே அதிகமா இருக்கு. விடைகளை பார்ப்போம். விடை 1ஐ 6ஆல் பெருக்கவும் சொல்லியிருக்காங்க. இது சரியா வருமா? ஆவண்ணா விடை 1ஐ 9ஆல் பெருக்கவும். இதுவும் சரியா வராது. நமக்கு தேவையானதே 9 லட்டுகள் தயாரிக்கணும். 9 லட்டுகளுக்கு எதுக்கு நம்ம 1ஐ 6ஆலையும் 1ஐ 9ஆலையும் பெருக்கணும்? ஈவண்ணா விடை பாருங்களேன். 9ஐ 3ஆல் பெருக்கவும். 9ஐ எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். சரியா வருமான்னு பாருங்க. ஈவண்ணா விடை
3ஐ 6ஆல் பெருக்கவும். நீங்க கரெக்டா போட்டுருப்பீங்க நம்புறேன். ஏன்னா இது மிக சுலபமான விடைதான் இல்லைங்களா? அடுத்த வினாவுக்கு போலாமா? 4வது வினா. அமைப்பு முறைகள் A மற்றும் B கீழுள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அமைப்பு முறையை பாருங்க. அமைப்பு முறை Aல எண்கள் வரிசையா கொடுத்திருக்காங்களா? அமைப்பு முறை Bயும் நல்லா கவனிங்க. அதுலயும் எண்கள் வரிசையா இருக்கு இல்லைங்களா? A அமைப்புல முதல் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 9. B அமைப்புல முதல் எண் 6. இரண்டாம் எண்ணை பாருங்க. அமைப்பு Aல இரண்டாம் எண் 13. அமைப்பு Bல இரண்டாம் எண் 10. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற எண்களுக்கு உள்ள வித்தியாசத்தை கவனிச்சு பாருங்களேன். 9க்கும் 6க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 3. அதே போல 13க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3. அடுத்த எண் மூன்றாவது எண் என்ன இருக்கு? 17. அமைப்பு Bல 14 இருக்கு. இதற்குள்ள வித்தியாசம் என்னதான்? 3 தான். அடுத்த எண்ணுக்குள்ள வித்தியாசம் 21க்கும் 18க்கும் 3. 25 22க்கும் இந்த வித்தியாசம் 3. 29 26க்கும் உள்ள வித்தியாசமும் 3 தான். இப்படி இரண்டு அமைப்புகளை கொடுத்துள்ள அனைத்து எண்களுக்குமே வித்தியாசம் எவ்வளவுதான் வருது? வித்தியாசம்னாலும் வேறுபாடுனாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? 3 தான் வருது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அமைப்பு ஏயில் உள்ள எண் 99 எனில் பி அமைப்பில் உள்ள எண் என்னவா இருக்கும்னு கேட்கிறாங்க. எல்லா எண்களுக்குள்ள வித்தியாசம் என்னதான் வந்துச்சு? 3 தான் வந்துச்சு. அமைப்பு ஏல அதிகமா இருக்கா, அமைப்பு பில அதிகமா இருக்கான்னு பாருங்க. ஏல தான் அதிகமா இருக்கு, பில குறைவா இருக்கு. 99 விட குறைவாகத்தான் வரணும். எவ்வளவு குறைவா வரணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அப்போ கொடுத்திருக்க 4 விடைகள்ல சரியான விடை எதுன்னு பாருங்க. ஆ 96, ஆ 99, இ 103, இ 98. சரியான விடைய சரியா குறிச்சிருவீங்க நம்புறேன். அடுத்து வினாக்கு போலாங்களா? வினா எண் 5. கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பை உற்று நோக்கவும். பாருங்களேன், இந்த படத்துல கட்டம் கட்டமா போட்டிருக்காங்க இல்லையா? முதல் கட்டத்துல மொத்தம் எத்தனை உட்கட்டங்கள் இருக்குன்னு பாருங்க. முதல் படத்துல ஃபிகர் 1 இருக்குல்ல, அதுல பாருங்க மொத்தம் 10 கட்டங்கள் இருக்கா? ஃபிகர் 2 அதுல எத்தனை கட்டம் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 கட்டம் மிஸ் ஆயிருக்கு. அடுத்த ஃபிகர் 3ல மூன்றாவது படத்துல பாருங்க எத்தனை கட்டம் மிஸ் ஆயிருக்கு? 4 கட்டங்கள் மிஸ் ஆயிருக்கு. அப்படின்னா படம் 4ல் எத்தனை சதுரங்கள் உள்ளனன்னு கேக்குறாங்க. எத்தனை மிஸ் ஆகும் கேட்கல, எத்தனை சதுரங்கள் இருக்கும்? படம் 4ல எத்தனை சதுரங்கள் உள்ளன பாருங்க. ஒவ்வொன்றிலையும் 2 கட்டமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப அடுத்த படத்துல மேலும் 2 கட்டங்கள் குறைஞ்சிரும். அப்படித்தானே? இரண்டாவது படத்துல 2 கட்டம் குறைஞ்சிருக்கு. மூன்றாவது படத்துல 2 கூட்டல் 2 4 கட்டங்களா குறைஞ்சிருக்கு. அப்போ 4வது படத்துல 4 கூட்டல் 2 6 கட்டங்கள் குறையணும். இருந்த மொத்த கட்டம் 10. அப்ப சரியான விடை என்ன வரும்? உங்களுக்கே தெரியும் தானே? விடைகளை பாருங்க. ஆ ஒரே ஒரு சதுரம் தான் இருக்குமா? ஆ 4 சதுரங்கள் இருக்குமா? இ 12 சதுரங்கள் இருக்குமா? இ 14 சதுரங்கள் இருக்குமா? எளிமையான வினா. விடை செஞ்சிருக்கீங்க தானே? அடுத்த வினாக்கு போலாங்களா? வினா எண் 6. 5ஐ கழித்தல் என்ற விதியுடன் உள்ள அமைப்பை அடையாளம் காணவும். இந்த அமைப்புகள் எல்லாம் உற்று நோக்குங்க. எதனோட வேறுபாடெல்லாம் 5 வருதோ அதுதான் இந்த விதியோட உள்ள அமைப்பு. முதல் வினா ஆ பாருங்க. முதல் விடை ஆ பாத்தீங்கன்னா 17, 13, 9, 5, 1 இவற்றின் வேறுபாடு எல்லா நம்பருக்கும் இடையில 5 தான் வருதான்னு பாருங்க. வந்ததுன்னா இதுதான் சரியான விடை. வரலையா? அடுத்த விடைக்கு செல்லுங்கள். ஆ விடை பாருங்க. 32, 26, 20, 14, 8. இதுலயும் ஒவ்வொரு எண்ணுக்கும் உள்ள வேறுபாட்டை பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசம் 5 வந்துச்சுன்னா இதுதான் சரியான விடை. இல்லைனாலும் அடுத்த விடைக்கு போலாம். இ 26, 21, 16, 11, 6 ஒவ்வொரு எண்களுக்கு இடையிலையும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. அடுத்த வினா இ 18, 15, 12, 9, 6 இவைகள்லயும் ஒவ்வொரு எண்களுக்கு இடையில வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. எந்த சரியான விடைக்கு எந்த விடைக்கு உங்களுக்கு 5 வேறுபாடு வருதோ அதுதான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்த வினாக்கு போலாங்களா? 7வது வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? போன கணக்குல விதியை கொடுத்துட்டு அமைப்பை செக் பண்ண சொன்னாங்க. இப்ப அமைப்பை கொடுத்துட்டு இதுல எந்த விதி பயன்படுத்திருப்பாங்கன்னு செக் பண்ண சொல்றாங்க. பாருங்களேன், உள்ளீடு வெளியீடுன்னு இருக்கு இல்லையா? உள்ளீடுல 27 அப்படிங்கிற எண்ணை கொடுத்தா வெளியீடுல 9ன்னு வருதான். இது அதிகமா இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சதா இருக்கு இல்லைங்களா? அடுத்த உள்ளீடு பாருங்க. 30ன்னு கொடுத்தா 10ன்னு வருதான். 6ன்னு உள்ளீடு கொடுத்தா 2 வருது.
24ன்னு உள்ளீடு கொடுத்தோம்னா 8 வருது. 9ன்னு உள்ளீடு கொடுத்தா 3 வருது. இப்ப இந்த அமைப்புக்கு ஏற்ப ஒரு கூற்று என்ன விதி அப்படின்னு 4 விடையா கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல முதல் விடை பாருங்க, 2ஆல் வகுத்தல். 27ங்கிற உள்ளீட்ட 2ஆல் வகுத்தா 9 வருமா? கண்டிப்பா வராது இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு கூற்றையும் செக் பண்ணுவோமா? விடை பாருங்க, 3ஆல் வகுத்தல். 3ஆல் வகுத்து பாருங்க சரியா வருதானே? சரியா வந்துச்சுன்னா இதுதான் சரியான விடை. விடை பாருங்க, 5ஆல் வகுத்தல். உள்ளீடுகளை 5ஆல் வகுத்தா வெளியீடு வருதான்னு செக் பண்ணுங்க. விடை 6ஆல் வகுத்தல். உள்ளீடுகளை 6ஆல் வகுத்து பாருங்க, வெளியீடு வருதா? அதே வெளியீடு வந்துச்சுன்னா சரியான விடை அதுதான். சோ இந்த 4 விடையில சரியான விடை எளிமையா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த வினாக்கு போலாங்களா? வினா எண் 8. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 8வது வினா. அமைப்பில் உள்ள அடுத்த எண்ணை கண்டறிந்து நிரப்புக. இது மாதிரி கணக்கு தான் ரொம்ப ஈஸி. நல்லா உற்று நோக்கி அமைப்பை கவனிக்கணும். அமைப்பு பாருங்களேன், முதல்ல என்ன எண் இருக்கு? 40, அதன் பிறகு 31, அதன் பிறகு 22, அதன் பிறகு 13 இருக்கு. அடுத்த எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அமைப்புல ஒவ்வொரு எண்ணுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. இது முதல்ல இறங்கு கூற்று, ஏறு கூற்று, அதாவது குறைந்து கொண்டே வருகிறதா அதிகமாயிட்டே வருதா? குறைந்து கொண்டேதான் வருது மதிப்பு. அப்படின்னா இதற்குள்ள வித்தியாசத்தை கழித்துதான் மீதி எழுதணும். சரிங்களா? அப்ப முதல் 2 எண்ணுக்குள்ள வேறுபாடு என்ன, அடுத்த 2 எண்ணுக்குள்ள வேறுபாடு, அதற்கடுத்த 2 எண்ணுக்குள்ள வேறுபாடு கண்டுபிடிங்க. எல்லா வேறுபாடுகளும் சமமா இருந்துச்சுன்னா அந்த வேறுபாடு எவ்வளவோ அதை இறுதியா எந்த எண் கொடுத்திருக்காங்களோ அதுல கழிச்சு விடை எழுதணும். நீங்கள் எழுதிருவீங்க தானே? ஓகே, சரியா எழுதிருங்க. அடுத்த வினாக்கு போலாம். பின்வரும் அமைப்பில் அடுத்த எண் எது? இந்த அமைப்புல ஏறு கூற்று, அதாவது எண்கள் அதிகரித்துக்கிட்டே வருது பாருங்க. முதல்ல 3, அதன் பிறகு 6, அதன் பிறகு 9, அதன் பிறகு 12. எவ்வளவு அதிகமாயிட்டே வருதுன்னு பாருங்க. அத கடைசியா கொடுத்திருக்க எண் கூட சேர்த்து எழுதுங்க. சரியான விடை உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா செஞ்சிட்டீங்க தானே? அடுத்த வினாக்கு போலாமா? பொறுத்துக. பாருங்க, இந்த பொறுத்துக மிகவும் சுலபம். நம்ம ஏற்கனவே கோடிட்ட இடங்களை கொடுத்த மாதிரி ஒரு கூற்றுகள் 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 கூற்றுகளுக்கான விதிகளையும் கொடுத்துட்டாங்க. இந்த 3 கூற்றுகளுக்கு விதியும் கொடுத்திருக்காங்க. எந்த கூற்றுக்கு, எந்த அமைப்புக்கு எந்த விதி சரியா இருக்கும் அப்படின்னா பொருத்தம். 10வது வினா பாருங்களேன், 5, 10, 15, 20, 25. இது ஏறு கூற்றா இறங்கு கூற்றா? அதாவது அதிகமாயிட்டு தானே போகுது. எவ்வளவு அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற பாருங்க. 3 விடைகள்ல சரியான விடை எதுவோ அதை நீங்க எழுதலாம். சரியான விடை கண்டுபிடிச்சிருப்பீங்களே நேரம். அடுத்த வினாக்கு போலாங்களா? 11வது வினா. 243, 81, 27, 9. இதுல எண்கள் குறைந்து கொண்டே வருகிறது. இறங்கு கூற்று இல்லைங்களா? எவ்வளவு குறைகிறது, என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கொடுத்திருக்க 3 விதிகள்ல ஒப்பிட்டு பாருங்க. சரியான விடை நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். நன்றி மாணவர்களே. அனைத்து வினாக்களையும் சிறப்பா செஞ்சிருப்பீங்க நம்புறேன். மீண்டும் நாம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.